ஓகே, கிளவி இங்கே தான் இருக்கிறா. என்ன கால் திடீர்னு ஆடுது கைஸ். ஐயோ வர 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 போ போ சி அடிச்சிட்டா. ஓகே வாங்க கைஸ், சீக்கிரமாக போக வேண்டியதான். சோப்பா எப்படி அக்கு கேஸ் கேஸ் ஜெயிச்சிருவேன்னு நம்பணும் கேஸ். அடி கேஸ் இவள் ஃபஸ்ட் டே மட்டும் இவள் வந்து ஏமாத்தாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒரு டேல கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க கைஸ். கிராணியை கொல்றோம், மாஸ் காட்டுறோம். எடுத்து கிராணியை கொண்டு ஓகே கைஸ், கிராணியை கொண்டு எடுத்து கிராணியை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரீ ஸ்டாப்பை எடுத்து கிராணியை கொண்டுட்டு கிளவி அந்த பக்கம் போயிட்டா. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம போகலாம். சீக்கிரம் போனேன்னா வந்துடுவா வேறு. வாங்க வாங்க வேக வேகமாக போவோம். ஸ்டாப் வேகமாக வரா. சரி அவளையும் கொண்டுடுவோம். ஓ கிளவி நம்ம அங்கே இருக்கிறோன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு வரா. பின்னாடி இருந்து ஒரு ஷாட் அடிச்சிருவோம். ஓகே சேர்த்துட்டா. கட் பண்ணி போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி 1 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஹார்ட் மோடில், அதாவது வெள்ளத்தை பிடிச்சி போக போகிறோம். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. எப்படி மிஸ் ஆகாது. அவளை இன்றைக்கி அடித்து பொழையில் அவளே அடுத்தாட்டி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அடி இன்றைக்கி அடிக்க போகிறேன். ஒரு வாட்டி இதே தான் சொல்கிறேன், ஆனால் ஒரு வாட்டி கூட அடிச்சது இல்லை. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இந்த வாட்டி சிறப்பாக தரமாக செய்கிறான் இன்றைக்கி அந்த கிளவியா. ஓகேவா, டே 1 ஆரம்பிச்சிடுச்சு. மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணி விட்ருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நிறைய இடத்துல நான் கட் பண்ணி வச்சுருப்பேன், ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 38 நிமிஷம். போன வாட்டி இந்த கிளவி எந்த பக்கம் வந்தேன்னே தெரியல. அதனால் இந்த வீடியோ ஒரு சிறப்பான பிளானாக தெரியுமா, இப்படி கிச்சனில் இந்த பக்கம் நின்றுக்கோங்க. ஓகே இப்படி நின்றுக்கிட்டிங்களா. இப்போ இந்த கிளவி இந்த பக்கம் வராங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே போய்ட்டு லைனாக ஒவ்வொரு ரூமாக தேட போகிறோம். வாங்க போயிட்டு தேடலாம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஓகே இன்ஜின் பார்ட் இருக்குது. பின்னாடி வேறு துரத்திக்கிட்டே வராங்க. மியூசிக் நல்லா கேட்குது. இது வேறு அப்போ ஜஸ்ட் மிஸ்ஸில் எல்லாம் செத்துருப்போம். ஓகே இந்த இடத்துல புக் இருக்குது. வாங்க அப்படி கீழே இருங்க வரல. அப்போ இருங்க, ஒவ்வொரு ட்ராலையும் என்ன இருக்குதுன்னு தேடுவோம். ஃபஸ்ட்டு இதில் ஒன்றும் இல்லை. ஓகே இதில் ஒன்றும் இல்லை. சரி வாங்க தேடி போய் ரூமில் போய் தேடி பார்க்க வேண்டியது தான். குனிடா இந்துடுறா. ஓகே இந்த பக்கம் பேட்ரி இருக்குது. இருங்க வரலா, இது வரல. இருங்க இந்த பக்கம் அப்படியே பார்க்க வேண்டியது தான். ஓகே இந்த இடத்துலையும் ஒன்றுமே இருக்காது. போடாடே. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த புக்கை எடுத்துகிட்டு நம்ம வழக்கமாக ஒரு இடத்துல சேர்த்து வைப்போம்ல, அதை சேர்த்து வச்சிட வேண்டியது தான். அப்படி இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே இந்த இடத்துல ஷாட்கன் இருக்குது. இதை அப்படியே தள்ளி விட்டுட்டோன்னா அவன் இந்த பக்கம் வருவான். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் போயிட்டு சத்தம் பண்ணிட வேண்டியது தான். ஓகே அந்த பக்கம் சத்தம் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு கன் பார்ட் எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு. ஓகே கைஸ் இப்போ கோடு இங்கே தான் இருக்குது. ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிட் பண்ணணும். ஓகே அவன் இங்கே தான் இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், இதை சத்தம் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ் காரில் தான் வெப்பன் கே இருக்குது. வெப்பன் கே எடுக்கிறோம், வெப்பனை எடுக்கிறோம், கிராணியை கொல்றோம், மாஸ் காட்டுறோம். ஓகே நம்ம போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். ஓகே நம்பர் 1 இங்கே கன் பார்ட்டி இருக்குது. ஓகே வாங்க நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை தள்ளி விட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேர்லாக்கி தாங்க இருக்குது. ஓகே கைஸ் கிராஸ் போவை எடுத்து கிராணியை கொண்டு புக்கு வைக்கலாம். வாங்க போகலாம். தள்ளி கிளவி நவுறு. ஐயோ இவ வழிய விட மாட்டா கேஸ். சரி வாங்க நம்ம போய் கிச்சனை தேடுவோம். ஓகே காக்கா ஃபுட்டு, மேலே கன் பார்ட்டு ஒன்றும் இல்லை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கன் பார்ட் எடுத்து ஃபிட் பண்ணுவோம். ஓகே கைஸ் சத்தம் பண்ணி கிளவியை வர வச்சு கொண்டு புக்கு வைப்போம். ஓகே கைஸ் கன் பார்ட் எடுத்து ஃபிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கிளவி நேரத்துக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டா. அடிச்சிட்டா கைஸ் அடிச்சிட்டா. சரி விடுங்க கைஸ், டே 1 தானே, டே 2 இருக்குது. ஓகே கைஸ் கிச்சன்லேருந்து காக்கா ஃபுட் எடுத்து காக்கா கிட்டேருந்து காக்வீல் எடுத்து அதை நம்ம சேர்த்து வச்ச இடத்துல போடுவோம். ஓகே கைஸ் கிராணியை கொண்டு அன்பாட் எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போடுவோம். அதுக்கப்புறமேட்டு ப்ளே ஹவுஸ்கே ட்ராலேருந்து எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போடுவோம். மறுபடியும் கிராணியை கொண்டு ஸ்பைடருக்கு எடுத்து சீவேஜை ஓப்பன் பண்ணுவோம். லிஃப்டில் போயிட்டு நம்பர் 1 திறந்து சேஃப் கீயை எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போடுவோம். மறுபடியும் கிராணியை கொண்டு கன் பார்ட்டை சேர்த்து
கன் எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போட்டுருவோம். கன் எடுத்து கிராணியை ஷூட் பண்ணிவிட்டு கிராஸ்போவை எடுத்து அயன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரீஸ் டேப்பை எடுத்து கிராணியை கொன்னுட்டு சுற்றி எடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணி மீட் எடுத்து வெளியே போட்டுட்டு ட்ராவில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கிராஸ்போவை எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போட்டுடணும். பாருங்க எவ்வளோ பொருள் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, மியூசிக் இது எனக்கு தெரிஞ்ச கிராணி இந்த பக்கம் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அவளையே கொண்டுட வேண்டியது தான். ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து உள்ள ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே ஒன்றும் இருக்காது. அட போங்கடா டே. சுற்றி எடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே கார் கீ தான் இருக்குது. இப்போ எதுக்கு நான் இங்கே ஒழிஞ்சிருக்கிறேன்னா கிளவி வர சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, கிளவி அந்த பக்கம் போயிட்டா. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம போகலாம். சீக்கிரம் போனேன்னா வந்துடுவா வேறு. வாங்க கைஸ் வேக வேகமாக போவோம். ஸ்டார்ட் கைஸ் துரத்துறா கைஸ் மியூசிக் டக்குன்னு வர போ ஜஸ்ட் மிஸ் கைஸ். அவ்வளோதான் ஓடுற இப்போ இப்படி துரத்துறா கைஸ். மியூசிக் சும்மா இப்படி கேட்குது. கதை சுத்துறா இல்லை அவ்வளோதான் கைஸ். ஜஸ்ட் மிஸ் குண்டுற உள்ள போட எங்கே துரத்துறான்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, துரத்தலை. ஓகே, கார் டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா மிலன் தான் இருக்குது. மிலானியை நம்ம சேர்த்து வச்ச இடத்துலையே போட்டுருவோம். ஓகே, கிளவி நம்மளை பார்த்துட்டா அதை வேகமாக வரா. சரி, அவளையும் கொன்னுடுவோம். ஓகே, கொன்னாச்சு. சரி வாங்க நம்ம மிலன் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். நான் என்ன டே நவுறேன். என்ன கேஸ் இது? ஐயோ போங்க கேஸ். ஐயோ கடுப்பு தாங்க சாவுது. இன்னொரு இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட். ஓகே, சேஃப்க்கு எடுத்து பார்ப்போம். சேஃப்க்கு அந்த பக்கம் தான் போகணும். ப்ளே ஹவுஸ்க்கு. ஓகே, அதை போயிடுச்சு. வாங்க கேஸ் இப்போ முன்னாடி எடுத்து போவோம். யார் இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் இருக்கிறதே 30 செகண்ட் கேஸ். அப்போவும் இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேனே, கிராணிக்கு தோழி பயம் வந்துருச்சு. செத்தும் நம்மளை சாவடிக்கிறான். ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் தான் இருக்குது. ஓகே, கேஸில் நீங்கள் தான் இருக்குது. ஓகே, இதே நம்ம சேர்த்து வச்ச இடத்துல போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராணியை கொன்னுட்டு ஒவ்வொரு பொருளாக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராணியை கொன்று கேஸ்லின் எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போட்டாச்சு. அடுத்த வாட்டி கிராணியை கொன்று சேஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கட்டிங் பிளேட் இருக்குது. அப்போ இந்த வாட்டி வேஸ்ட்டு. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கன்னில் புல்லட் லோட் பண்ணிட்டு வரலாம். ஓ, கிளவி நம்ம அங்கே இருக்கிறோன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு வரா. பின்னாடி இருந்து ஒரு ஷாட் அடிச்சிருவோம். ஓகே, சேர்த்துட்டா. ஓகே கைஸ், செயின் கட்டரை எடுத்து பிளாங்கை வச்சு ஒயர் கட் பண்ணி பிரஞ்ச் எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போட்டுடலாம். ஓகே கைஸ், சத்தம் பண்ணி கிராணியை வர வச்சு கொன்னுட்டு மேலே ரூமில் இருக்கிற இன்ஜின் பார்ட்டை எடுத்து சேர்த்து வச்ச இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கிராணியை சத்தம் பண்ணி வர வச்சு மறுபடியும் அவளை போட்டு தள்ளிட்டு இன்ஜின் பார்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒன்று அவ்வளோதான், எல்லாமே டைட் பண்ணியாச்சு. சரி வாங்க கைஸ், இதையும் நம்ம சேர்த்து வச்ச இடத்துலையே போட்டுடலாம். ஓகே, ரைட் கட் பண்ணி போனோம். போந்தோம். ஓய் வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ்ஸு பாய்ஸ். நூல் கிட்டையில் உயிர் படிச்சு தொல்ற எப்போ டே தொல்ற குன்ற உட்கார சொல்கிறோம். வந்துட்டோம் எப்போ சாமி. ஜஸ்ட் மிஸ்ஸு காய்ஸ். ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல பேட்ரி இருந்துச்சு. ஓகே வாங்க, இதையும் நம்ம காரில் ஃபிட் பண்ணிடலாம். கிராணியை கொண்டுட்டு கேஸோலின் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், கிராணியை கொண்டுட்டு ஸ்பார்க் ப்ளக் எடுத்து காரில் ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிராணியை கொண்டுட்டு பேட்லாக்கியை எடுத்து பூட்டை ஓப்பன் பண்ணி ஷட்டர் அப்படி ஸ்டைலாக திறந்து காரில் உட்காந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே கைஸ், பல முரண்டதுக்கப்புறம் ஒரு ஏரியா எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே, ஃபார்வேர்டு பேக்வேர்டு இப்போ அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் கைஸ். ஸோ கிராணி போன விடையில் அடித்ததுக்கு சும்மா செஞ்சு விட்ருக்கோம். கிராணி இன்றைக்கி அடின்னு அடிச்சிருக்கிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சாட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம கிராணி அடித்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பை பாய் கைஸ்.